திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 381. திரு ஆலவாய் காண்டம். நரி பரியாகிய படலம் பகுதி 7. குதிரை சேவகராக எழுந்தருளிய ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் அஸ்வசாஸ்திரத்தில் அமைந்த லட்சணங்களின்படி குதிரைகள் இருப்பதாகவும் அஸ்வசாஸ்திர நுட்பங்களையும் அரிமர்தன பாண்டியனுக்கு தெரிவிக்கின்றார். இனி கயிறு மாற்றி குதிரைகளை வாங்கிக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கின்றார். அவ்வாறு இறைவன் கூறியருளவே சந்திர வம்சத்தில் தோன்றிய அரிமர்தன பாண்டியன் அரதன மாலையையும் சதங்கையும் சிலம்பையும் குதிரைக்கு அணிவிக்கின்றார். கயிறு மாற்றுதல் என்பது ஏதேனும் ஒரு குதிரையை நன்றாக அலங்கரித்து அதற்கு பூஜை செய்து அதை குதிரை வாங்குபவரிடம் ஒப்படைப்பது. அதற்கு ஏற்ப ஒரு நல்ல குதிரையை தேர்ந்தெடுத்து அதற்கு நல்ல அலங்காரங்கள் செய்து பூங்கொத்திலிருந்து மலர்ந்த மலரால் தொடுத்த மாலையையும் நல்ல நாற்றமிகுந்த சந்தனத்தையும் கொண்டு மிக்க தூபத்தையும் தீபத்தையும் தந்து அந்த குதிரைக்கு பூஜனையை அன்போடு செய்து வணங்கி நிற்கின்றார் அரிமர்தன பாண்டியர். முத்தொழிலின் மூவராய் மூவர்க்கும் தெரியாத முக்கண்மூர்த்தியாகிய சிவ பரம்பொருள் அம்மூவர்க்கும் அறிய ஒண்ணாத இறைவர் தற்பொழுது தான் கொண்டிருக்கின்ற குதிரை சேவகன் என்ற வேடத்திற்கு தக்கபடி மதுரையில் எழுந்தருளியிருக்கின்ற பரமேஸ்வரனை பார்த்து கைகளை தனது தலையின் மீது குவித்து கொண்டு பின்னர் பாண்டிய மன்னனை பார்த்து பாண்டிய மன்னனே நீ வாழி என்று வாழ்த்தியருளுகின்றார். அப்படி வாழ்த்துகின்ற பெருமான் குதிரை சேவகனாக எழுந்தருளிய பெருமான் அவர் முத்தொழிலின் மூவராய் மூவர்க்கும் தெரியாத முக்கண்மூர்த்தி. தோற்றம் என்கின்ற சிருஷ்டி, நிலைநிறுத்தல் என்கின்ற ஸ்திதி, ஒடுக்குதல் என்கின்ற சம்ஹாரம், இந்த 3 தொழிலின் பொருட்டு பிரம்ம விஷ்ணு ருத்ரமூர்த்தியாகி தாமே அம்மூவரையும் அதிஷ்டித்து நின்று முத்தொழில்களையும் செய்தருளும் மூர்த்தி. அதே பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களுக்கும் அறிய முடியாத இறைவர். ஒருவனே கூத்தில் ராவணன் முதலான வேடம் கட்டி நடித்தும் அந்த நடிப்பு காரணமாக நடிக்கின்றவர் எந்த விகாரமும் இன்றி நிற்பது போல ஆன்மாக்களுக்கு பந்தமும் வீடும் அருளுதல் பொருட்டு சுத்த சிவம் ஒன்றே படைப்பு முதலான தொழில்களுக்கு பிரம்மன் முதலியோராய் நிற்றலால் அது சம்புபக்ஷத்து பிரம்ம விஷ்ணு ருத்ரராய் நிற்றலால் இங்கே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் முத்தொழிலின் மூவராய் என்று அருளுகின்றார். அதோடு மட்டுமல்ல, சம்புபக்ஷமாய் அப்படி நிற்கின்ற பெருமானை அனுபக்ஷ பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களை நடாத்துவார், அதிஷ்டித்து நின்று அத்தொழில்களை தாமே புரிவார். இந்த பேதம் குணகுணி பாவமாய் தம் உடன் நின்ற சக்தியால் காணப்பட்டு தாம் விகாரமில்லாதவராய் தம்மை அனுபக்ஷ பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் அறிய முடியாதவராய் இந்த மூவருக்கும் தெரியாத முக்கண்மூர்த்தியாய் திகழ்கின்றார் என்று அடுத்தபடியாக ஸ்ரீபன் பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார். அப்படி குதிரை சேவகனாக எழுந்தருளிய எம்பெருமான் தாம் ஏறி வந்த வேத குதிரை தவிர்த்து இருக்கின்ற மற்ற எல்லா குதிரைகளையும் பாண்டிய மன்னனுக்கு கொடுக்கின்றார், பாண்டிய மன்னனிடம் ஒப்படைக்கின்றார். இந்த சமயத்திலே பாண்டிய மன்னன் அந்த அஸ்வபதியை புகழ்ந்து சிரக்கம்பம் செய்து ஒரு கை விரலை சுழற்றி விலை மதிக்க முடியாத அருமையான அழகான ஒரு பீதாம்பரம் ஒன்றை குதிரை சேவகராக எழுந்தருளிய சிவபெருமானுக்கு கொடுக்கின்றான், பரிசாக கொடுக்கின்றான். ஏனென்றால் அந்த குதிரைகளின் லட்சணங்கள் பற்றி அஸ்வசாஸ்திர வல்லுநர்கள் எல்லாம் பரீட்சித்து பாண்டிய மன்னரிடம் புகழ்ந்து சொல்கின்றார்கள். அதோடு எம்பெருமானும் அதன் லட்சணங்களை எல்லாம் கூறி ஒப்படைக்கின்றார். எனவே பாண்டிய மன்னர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து ஒரு அழகிய பீதாம்பரம் ஒன்றை குதிரை சேவகனான எம்பெருமானுக்கு பரிசாக கொடுக்கின்றார். எம்முடைய சிவபெருமான் அந்த பீதாம்பரத்தை தமது சவுக்கின் மீது ஏற்று புன்னகை செய்து அருளினார். குதிரையை செலுத்துவதற்காக தம் திருக்கரத்திலே ஏந்தி இருக்கின்ற சவுக்கின் மீது பீதாம்பரத்தை ஏற்று வாங்கி புன்னகை செய்து அருளினார். உடனே பாண்டிய மன்னன் மனத்திலே கோபம் கொள்கின்றான். இந்த குதிரையை நடத்துகின்ற இவன் தன் கையினால் நான் கொடுக்கின்ற பீதாம்பரத்தை பெற்றுக்கொண்டு தன் தலையின் மீது அந்த பீதாம்பரத்தை அணிந்து கொள்ளாமல்
இப்படி குதிரையை செலுத்தும் சவுக்கினாலே பெற்றுக்கொள்கின்றானே என்று பாண்டிய மன்னன் மனத்திலே கோபம் உண்டானது. அது எதன் காரணமாக என்றால், சிவபெருமான் அங்கே தம்மை மறைத்து எழுந்து அருளியமையினாலே. மகாராஜாவாகிய தான் கொடுத்த பரிசினை அந்த அஸ்வபதி அவமதித்ததாகவே அரசன் கருதியதனால் அரசனுக்கு கோபம் உண்டானது. இறைவனாரின் திருமேனி என்பது ஊனக்கண்ணினாலே வெளிப்படையாக காண்பதற்கரிய சிதாகாச வடிவமுடைய திருமேனி. அத்தகைய சிவபெருமானார் கண்ணும் மனமும் களிகூற இங்கே வெளிப்பட எழுந்தருளி வந்திருக்கின்றார் என்றாலும் கூட, இந்த ஊனக்கண்ணும் காணும்படி குதிரை சேவகனாக எம்பெருமானை எழுந்தருளி வந்திருக்கின்றார் என்றாலும் கூட, ஊனக்கண்ணால் நேரே காணும்படியும் காண வைத்தும் எம்பெருமான் எழுந்தருளி வந்திருக்கின்றார் என்றாலும் கூட, கன்னி நாட்டை உடைய பாண்டியராஜன் அவனுக்கு ஞானக்கண் இல்லாததனால் எம்பெருமானை உள்ளபடியே அவனால் காண முடியவில்லை. உள்ளபடியே என்பது இங்கே அது ஸ்வரூப லட்சணத்தை குறிக்கின்றது. உலகெங்கும் விறகில் தீயை போல மறைந்து நின்று அருளும் அம்முதல்வன் அனாதியாய் வரும் பிறவிக்கு நிமித்தமாகிய அஞ்ஞானத்தை பற்றற கழித்து தமது திருவடி ஞானத்தை பிரசாதித்தால் அல்லது யாரால்தான் அக்கடவுளது உண்மைத்தன்மையை ஸ்வரூப லட்சணத்தை கண்டு உணர முடியும்? ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி என்கின்றது சிவஞான போதம் 9வது சூத்திரம். அவன் அருளே கண்ணாக கொண்டு அந்த ஞானக்கண்ணையும் அப்பெருமானே கொடுக்க, அப்படி கொடுத்தும் தன்னை காட்டியும் ஆன்மாக்கள் அந்த அருள் கண்ணை கொண்டு எம்பெருமானை காணும்படி செய்தும் கண்டும் காட்டியும் அவனே உபகரித்தால்தான் அப்பெருமானின் ஸ்வரூபத்தை ஆன்மாக்களால் அறிந்து அனுபவிக்க முடியும் அல்லவா? அரசன் இவ்வாறு திரோதான சக்தி காரணமாக எதிரே எழுந்தருளியிருப்பவர் எம்பெருமான் தான் என்று காண முடியாமல் அவரை ஒரு குதிரை சேவகன் என்று மதித்து, அவன் தன்னிடம் வந்து தன்னை வணங்கி தான் கொடுத்த பீதாம்பரமாகிய அந்த பரிசினை பெற்றுக்கொள்ளவில்லையே என்று கோபம் கொண்டான். அரசனது வெகுட்சியை கண்ட செந்தமிழ் மொழிக்கு அதிபராகிய திரு வாதவூரடிகள் பாண்டிய மன்னனுக்கு எதிரே சென்று பாண்டிய மன்னனிடம் தெரிவிக்கின்றார். அரசே, குதிரை வீரர் இவ்வாறு தங்களிடமிருந்து தாங்கள் கொடுத்த பீதாம்பரத்தை இப்படி இந்த முறையிலே வாங்கி கொண்டாரே என்று தாங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். அஷ்ட திசைகளிலும் உள்ள அரசர்களெல்லாம் தம் இஷ்டம் பற்றி பரிசு கொடுக்கும் நல்ல வஸ்திரங்களையெல்லாம் குதிரையை செலுத்தும் சவுக்கின் மீது ஏற்றுக்கொள்ளுதல் என்பது இந்த குதிரை சேவகரினுடைய தேசத்தின் ஆச்சாரம். இது அவர்களது தேசாச்சாரம் என்று திரு வாதவூரடிகள் எடுத்து கூறி, மதுரையை ராஜதானியாக கொண்டு அரசு வீற்றிருக்கும் அரிமர்தன பாண்டியன் மனத்திலே கண்ட கோபம் தணியுமாறு இவ்வாறு திரு வாதவூரடிகள் கூறியருளினார். திரு வாதவூரடிகள் ஏன் இவ்வாறு பாண்டிய மன்னரிடம் கூறுகின்றார் என்றால், அரசன் கோபம் தம் ஆச்சாரிய சுவாமிகளுக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என்ற அன்பு மிகுதியான காரணத்தினால் வந்த அச்சம் பற்றி. அந்த ஆச்சாரிய சுவாமிகள் மீது தம்மை விழுங்கி முருகி எழுந்த பேர் அன்பே தம் ஆச்சாரிய சுவாமிகளுக்கு அரசனால் ஏதேனும் ஆகிவிடுமோ என்று கொண்ட அச்சத்திற்கு காரணமாகின்றது. அப்படிப்பட்ட பேர் அன்பே அச்சத்திற்கு காரணமாக அமைகின்றது. அதோடு மட்டுமல்ல, செல்லாவிடத்து சினம் தீது என்ற கூற்று காரணமாக இந்த அரசன் கோபம் கொண்டால் அவன் கொண்ட கோபம் அந்த அரசனையே கெடுக்கும். எனவே அரசன் பொருட்டும் பரிந்து இறங்கி திரு வாதவூரடிகள் அந்த அரசன் கோபம் கொள்ளாதபடி அதனை தணித்து அருளினார். அது அந்த அரசன் மேல் கொண்ட கருணை பற்றியது. இந்த சமாதானத்தை கேட்ட பின்பு பாண்டிய மன்னர் கோபம் தணிந்து விளங்குகின்றார். அது மட்டுமல்ல, அஸ்வலக்ஷண பரீட்சை செய்பவர்கள் எல்லாம் இந்த குதிரைகளை பார்த்து அதனை சோதனை செய்து மன்னனிடம் சொல்லியிருக்கின்றார்கள். அரசே, தாங்கள் கொடுத்த திரவியத்தை விட அதை போல 8 மடங்கு விலை கொடுத்தால்தான் இத்தகைய தகுதியான தரமான
குதிரைகள் கிடைக்கும் என்றும் கூறினார்கள். அதனாலும் அரசன் மேலும் மகிழ்ந்து அஸ்வபதியான ஸ்ரீ சோமசுந்தர பெருமானை, அந்த பரிமேல் அழகியாரை விருப்பத்தோடு பார்த்தான். இந்த உலகங்களெல்லாம் உய்யும் வண்ணம் அவற்றை பாதுகாத்து கண் மாறாது அருள் செய்யும் மனுநீதியை உடைய பாண்டிய அரசனது காரிய தரிசிகள் அழகிய கையினால் குதிரையை பற்றி வாங்கினார்கள். குதிரை வீரர்களிலே மிகவும் தகுதியுடைய ஒருவர் கயிறு மாற்றிக் கொடுக்க அரசனது காரியதரிசிகள் கயிறை மாறி வாங்கி கொண்டார்கள். குதிரைகளையெல்லாம் வாங்கி கொண்டார்கள். இனி இந்த குதிரைகளையெல்லாம் அரசனது பந்தியிலே கொண்டு போய் சேர்க்க ஆரம்பித்தார்கள். பாண்டிய மன்னன் மற்றைய குதிரை வீரர்களுக்கும் நல்ல வஸ்திரங்களை கொடுத்தார். உடனே இந்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நிறைவேறியவுடன் வேதக் குதிரையின் மீது அருளே வடிவாக எழுந்தருளிய எம்பெருமான் அந்த வைதீக குதிரை உடனே மிக விரைவில் மறைந்து அருளினார். அப்பெருமான் மறைந்தருளும் போதே பெருமானோடு குதிரையின் மீது ஏறி வந்த குதிரை வீரர்களும் கூடவே மறைந்து போனார்கள். பாண்டிய மன்னனும் திருவாதவூர் அடிகளும் எம்பெருமானை தரிசித்துக் கொண்டு நிற்கும் போதே எம்பெருமான் தான் முன்பு எழுந்தருளி வந்த அந்த பூர்வ திசையை நோக்கி போய் மிக விரைவாக மறைந்து பழைய நல்ல திருமேனி கொண்டு தேவர்கள் வணங்கும்படி திரு ஆலவாய் திருக்கோயில் வெண்ணிலி விமானமாகிய திரு ஆலவாய் திருக்கோயில் மூலஸ்தானத்திலே எழுந்தருளினார். தம்முடைய யதாஸ்தானம் எழுந்தருளினார். முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று 3 சங்கங்களினால் ஆராயப்பட்ட நன்மையினை உடைய தமிழ் மொழியில் வல்ல பாண்டிய மன்னன் அரிமர்தன பாண்டியனும் திருவாதவூரடிகளை மிக்க மனம் மகிழ்ந்து பார்த்து, எமக்கு நல்ல குதிரைகள் இனிதாக வாய்த்தன என்று பிரிய வச்சனங்களை கூறி திருவாதவூரடிகளை தமது திருமாளிகையில் செல்லும்படி அனுப்பி தன்னுடைய மாளிகைக்குள் பிரவேசித்தான் பாண்டிய மன்னன். மற்றுமுள்ள மந்திரிமார்களும் தத்தம் வீடுகளுக்கு சென்றார்கள். குதிரைகளை பார்க்க வந்த மதுரை மாநகரத்திலே இருக்கின்ற ஜனங்களும் அவரவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள். அன்றைய இரவு பொழுது வந்து சேரவே மதுரை திரு ஆலவாய் திருக்கோயிலிலே எம்பெருமான் ஸ்ரீமத் சொக்கநாத பெருமான் அன்னை மீனாட்சி தேவிக்கு தாம் செய்தருளிய விளையாட்டுக்கள் அத்தனையையும் திருப்பள்ளி அறையிலே சொல்லியருளி மகிழ்ந்து கொண்டிருந்தார். இவ்வாறு நரி பரியாக்கிய படலம் நிறைவடைகின்றது. 127 திருப்பாடல்களினாலே ஸ்ரீமத் பரஞ்சோதி முனிவர் பெருமான் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் நிகழ்த்திய நரி பரியாக்கிய லீலை, இது 59வது திருவிளையாடல். அதனை நமக்கு விளக்கி அருளினார். இனி பரி நரியாக்கிய படலம் என்கின்ற 60வது திருவிளையாடலை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.